ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4 பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய குரூப் 4னுடைய நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் விளம்பரம் தான் இது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6244 பணியிடங்களுக்கு ஜூனியர் குரூப் 4 தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தேர்வு விவரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேர்வு அறிவிக்கை தேதி, அதாவது நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து ஜனவரி 30. ஆன்லைன் பதிவு துவக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஜனவரி 30லேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஆன்லைன் பதிவு நிறைவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 28 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப பிழை திருத்தம் அப்படின்னும் போது மார்ச் 4லேருந்து மார்ச் 6 வரல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன கரெக்ஷன் இருந்துன்னா அதை திருத்திக்கலாம். அதே மாதிரி தேர்வு நடக்கும் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 9, 2024 சொல்லியிருக்காங்க. தேர்வு நடக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கீழே காலி பணியிட விவரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி காலி பணியிடம் அப்படின்னும் போது கிராம நிர்வாக அலுவலர் விஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 108, இளநிலை உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 2604, டைப்பிஸ்ட்டு 1705, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு 445, நேர்முக உதவியாளர் 3, தனிச்செயலர் வந்து 4, இளநிலை அலுவலக பணியாளர் 34, இளநிலை டைப்பிஸ்ட் அலுவலர் 7, வரவேற்பாளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, பால் பதிவாளர் நிலை 3 வந்து பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்சி, ஆய்வக உதவியாளர் 25, வரி வசூலிப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா 66, தொழிற்சாலை மூத்த உதவியாளர் 49, வன காப்பாளர் 363, வன காவலர் 814, இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் 1. மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6244 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு துறைகளில் விஏஓ, இளநிலை உதவியாளர், டைப்பிஸ்ட் உள்ளிட்ட 6244 பதவிகளுக்கு குரூப் 4 தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி சார்பில் குரூப் 4 போட்டித் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜூன் மாதம் தேர்வு நடக்க உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நேற்று துவங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வகையான வினாத்தாள்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் தகுதித்தாள் 150 மதிப்பெண்களுக்கு 100 கேள்விகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பாடங்களில் 75 கேள்விகள் மற்றும் அறிவுத்திறன் சோதனை கேள்விகள் 25 என 100 கேள்விகளுக்கு 150 மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 200 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண் வழங்கப்படும். குறைந்தபட்சம் 90 மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்ச்சி பட்டியலில் இடம் பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் விவரங்களை டிஎன்பிஎஸ்சி www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து 678, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2024, டேட் வந்து 30/1/2024. ஸோ அதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், லாஸ்ட் டேட்டு, அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். உங்களுக்கு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணி இருந்து அதில் க்ரியேட் பண்ண தேதியிலேருந்து 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4 அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் நேமு, வேக்கன்சிஸ் எல்லாம் உங்களுக்கு பே ஸ்கேலோட கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிங்க. அதே மாதிரி டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் கன்செஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 42 வயசு தான் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 42 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் ரெசிடென்ட்லேருந்து டைப்பிஸ்ட் எல்லாம் 37. அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும். அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 34 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து இங்கே செக் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th பாஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்க்கு வந்து அவங்க தனித்தனியாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே செக் பண்ணிங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.